HTML hypertext markup language ப்ரௌசரிடம் நாம் பேசுகிற மொழி அப்படின்னு சொல்லலாம். ப்ரௌசருக்கு தெரிந்த ஒரு மொழி. இந்த மொழியில் பேசினா தான் ப்ரௌசருக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு தெரியும். இந்த மொழி தான் வெப்பேஜை டிசைன் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான முதன்மையான மொழி. இந்த மொழி இல்லாமல் வெப்பேஜை டிசைன் பண்ணவே முடியாது. அதைத்தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த HTML நம்ம எழுதக்கூடிய வார்த்தைக்கு எல்லாமே இந்த மாதிரி ஓப்பன் பிராக்கெட் மற்றும் க்ளோசிங் பிராக்கெட் இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் அப்படின்னு பேர். இந்த டேகை யூஸ் பண்ணி தான் நம்ம HTML லாங்குவேஜை எழுத போகிறோம். ஒவ்வொரு டேகுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோசிங் டேக் இருக்குது. சில டேகுக்கு மட்டும்தான் க்ளோசிங் டேக் ஆனது இல்லை. மற்றபடி எல்லா டேகுக்குமே க்ளோசிங் டேக் அப்படின்றது இருக்குது. இப்போது HTMLனு ஒரு டேக் இருக்குது. இந்த HTMLக்கு க்ளோஸ் HTMLனு ஒரு டேக் இருக்குது, அதாவது ஒரு ஸ்லாஷ். இந்த HTML அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்லாஷ் போடணும். அப்படி ஸ்லாஷ் போட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா க்ளோசிங் HTML அப்படின்னு அர்த்தம். அதே போல் பாடி அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இந்த பாடிக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ளோசிங் பாடி டேக் அப்படின்னு ஒரு டேகை போடுறோம். HTMLல லிங்க் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இந்த டேகுக்கு க்ளோசிங் டேக்கு தேவையில்லை. இதுபோல் பல டேகுக்கு நம்மளுக்கு க்ளோசிங் டேக் தேவையில்லை. சில டேகுக்கு கண்டிப்பாக க்ளோசிங் டேக் போட்டே ஆகணும் அப்படின்றது கட்டாயம். ஒரு HTML டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான டேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் டேகும் பாடி டேகும் தான். இந்த ஹெட் டேக் பாடி டேக் இல்லாமல் ஒரு வெப்பேஜே இருக்க முடியாது. உதாரணமாக இப்போ ஒரு வெப்பேஜ் பார்க்கலாம். இது அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட வெப்பேஜில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இங்கே HTML லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்கு. உங்களோட ரைட் சைடில் தெரியுது பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டேகு, அதுக்கப்புறம் பாடி டேக் அப்படின்றது இருக்குது. ஹெட்டு பாடி, அதாவது ஒரு மனிதனுக்கு உடம்பு எப்படி இருக்கோ அதே போல் இதுக்கு தலை உடம்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹெட்டுன்றது தலை. பேஜுக்கு உண்டான டைட்டில் இருக்குது. நம்ம முகத்தை பார்த்து தான் இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோம் இல்லையா? அதே போல் இந்த பேஜ் எதை பற்றி இருக்குது அப்படின்றது இந்த டைட்டில் அப்படின்ற இந்த டேகை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டைட்டில் டேகில் அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு இருக்குது. அதுதான் உங்களுக்கு இங்கே தெரியுது. இந்த ஹெட் டேகில் டைட்டில் மற்றும் பல விதமான லிங்க்குகள் வந்து இந்த ஹெட் டேகில் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பாடி டேகில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயமுமே பார்த்தீங்கன்னா இந்த பாடி டேகில் தான் இருக்குது. ஹெட் டேகை தவிர்த்து மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடி டேகில் தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம கம்ப்யூட்டரில் நோட் பேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த நோட் பேட்லேயே எல்லா ப்ரோக்ராமிங்கும் எழுத முடியும். ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட், ஜாவா, HTML போன்ற ப்ரோக்ராமிங்கை எழுதும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட் எடிட்டர்ஸ் தேவைப்படுது. இந்த டெஸ்ட் எடிட்டர்னால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லக்கூடிய தவறுகளை உடனடியாக சுட்டி காட்டும். ப்ரோக்ராமிங் கோடிங் எழுதும் போதே அதை சரி பண்ணிக்க முடியும். அதாவது HTML நம்ம இப்போ பார்த்தது என்னென்னா எல்லாத்துக்குமே க்ளோசிங் டேக் இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? நீங்கள் எங்கன்னா டேகை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டா கூட இந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் உடனே வந்து நம்மளுக்கு அந்த எரரை சுட்டி காட்டும். நம்ம ஈஸியாக அந்த எரரை சரி பண்ணிக்க முடியும். அதனால் டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கணும். பலவிதமான டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் எழுத பயன்படக்கூடியது. பிராக்கெட்ஸ், ஆட்டம், சப்ளைம் டெக்ஸ்ட், விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இருக்குது. நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பிராக்கெட்ஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் எடிட்டர். இது ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும். brackets.io அப்படின்ற வெப்சைட்டில் இருந்து நீங்கள் இந்த பிராக்கெட்ஸ் டெக்ஸ்ட் எடிட்டரை இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த பிராக்கெட்ஸை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம HTML ப்ரோக்ராமிங் எழுத போகிறோம். இப்போது பிராக்கெட்ஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் பிராக்கெட் டெக்ஸ்ட் எடிட்டர். இங்கே வந்து நீங்கள் ஃபைல் நியூ அப்படின்னு கொடுங்க. இங்கே ஒரு நியூ ஃபைல் ஆனது க்ரியேட் ஆகிடும். இதில் நான் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு HTML க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டு எழுதுகிறேன். எனக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இதே நான் வந்து இந்த ஃபைலை சேவ் பண்ண போகிறேன். ஃபைல் மெனுவில் போய்ட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைலை டெஸ்க்டாப்பில் HTML அப்படின்ற ஃபோல்டர் இருக்குது. இந்த HTML ஃபோல்டருக்குள்ளார sample.html அப்படின்ற பேரில் நான் இதை சேவ் பண்ணுறேன். பாருங்கள், sample.htmlன்ற பேரில் நான் சேவ் பண்ணிட்டேன். நீங்கள் எந்த HTML ஃபைலை சேவ் பண்ணாலும் .html அப்படின்னு தான் சேவ் பண்ணணும். .html சேவ் பண்ணால் மட்டும்தான் ப்ரௌசரில் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இப்போது நான் அதே டேக் எழுதுகிறேன் பாருங்கள். ஓப்பன் ப்ராக்கெட் பாருங்கள் HTML அப்படின்றது நான் டைப் பண்ணது முன்னாடியே வந்துடுச்சாங்க. என்டர் கொடுத்தோம்னா
HTML அப்படின்னு ஃபுல்லாக வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிடும். இங்கே க்ளோசிங் ப்ராக்கெட் நான் போடுறேன். பாருங்கள், க்ளோசிங் ப்ராக்கெட் போட்ட உடனே எனக்கு க்ளோசிங் டேகும் வந்துடுச்சு. பாருங்கள், HTMLோட க்ளோசிங் டேக் தானாகவே இந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் வந்துடுச்சு. என்டர் கொடுக்குறேன். இது HTML டேகை எழுதிட்டோம். கண்டிப்பாக எல்லா HTML டாக்குமெண்ட்லேயும் ஓப்பனிங் HTML டேகும் க்ளோசிங் HTML டேகும் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வெப்பேஜே ஒர்க் ஆகும். இனிமேல் நம்ம எழுதக்கூடிய அனைத்து டேக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் HTML மற்றும் இந்த க்ளோசிங் HTML டேகுக்குள்ளார தான் எழுதணும். அப்படி இந்த ஓப்பனிங் HTML மற்றும் க்ளோசிங் HTML டேகுக்குள்ளார எழுதப்படுற விஷயம் மட்டும்தான் வெப்பேஜில் தெரியும். பாருங்கள், அடுத்ததாக தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டேகு. ஹெட் அப்படின்ற டேகு க்ளோசிங் டேக் போடுறேன். பாருங்கள், தானாகவே ஹெட் க்ளோசிங் டேகும் வந்துடுச்சு. என்டர். இப்போது இந்த ஓப்பனிங் டேகும் க்ளோசிங் டேகுக்குள்ளே தான் நம்ம எதை எழுதுறதுனாலும் எழுதணும். ஹெட் ஓப்பனிங் டேக் மற்றும் க்ளோசிங் டேகுக்குள்ளார இப்போ நான் டைட்டில் அப்படின்ற ஒரு டேகை சேர்க்குறேன். பாருங்கள், எதாக இருந்தாலும் உங்களுக்கு இங்கேயே கிடைக்குது. டைட்டில் அப்படின்ற டேகு பாருங்கள், டைட்டில் டேக். இந்த டைட்டில் டேகுக்குள்ளார நான் வந்து கல்வி கடல் அப்படின்னு கொடுக்குறேன். கல்வி கடல் அப்படின்ற டைட்டில் கொடுத்தாச்சு. புரியுதுங்களா? இப்போது இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். ஃபைல் சேவ், இன்னொரு முறை சேவ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் சைடில் இப்படி ஒரு வேவ் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா லைவ் ப்ரிவ்யூ வந்து காட்டப்படும். லைவ் ப்ரிவ்யூ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நாம் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் எல்லாமே லைவாக நம்மளுக்கு ப்ரௌசரில் பார்க்க முடியும். பாருங்கள், ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே தலைப்பு பார்த்தீங்கன்னா கல்வி கடல் அப்படின்னு வந்துடுச்சு. புரியுதுங்களா? அடுத்ததாக இந்த ஹெட் டேகுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி டேக் போட போகிறேன். இங்கே இன்னொரு என்டர் கொடுத்துக்கலாம். இங்கே பாடி டேக் எழுதுகிறேன். க்ளோஸ் பண்ணோடனே பாடி டேக் வந்துடுச்சு. இந்த பாடி டேகுக்குள்ளார வெல்கம் ஆல் டு அவர் வெப்சைட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இதை மீண்டும் சேவ் பண்ணலாம். இப்போ ப்ரிவ்யூ பாருங்கள், வெல்கம் ஆல் டு அவர் வெப்சைட் அப்படின்னு கீழே கிடச்சிருக்கு. அதாவது டைட்டில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்திருக்கு. ஆனால் பாடி எலமெண்ட்லாம் நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரௌசரோடைய உட்பக்கத்தில் வந்துடுச்சு. இப்போது சைட் பை சைடு வச்சுக்கிறேன். இப்போது இந்த சைடு நம்மளுக்கு ப்ரௌசர் இருக்குது, இந்த சைடு நம்மளுக்கு வந்து ப்ராக்கெட் டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது. இப்போது இந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் காட்டுது. இந்த நம்பர்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் வந்து எந்த எரர் வந்தாலும் எந்த லைனில் எரர் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த 1 2 3க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஏரோ தெரியுது இல்லையா உங்களுக்கு, டவுன் ஏரோ. இதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாமே கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். இந்த HTML டேக் மொத்தமும் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இதை இன்னொரு முறை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஹெட் டேகை கிளிக் பண்ணுங்கள். ஹெட் டேக் மட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே பாடி டேகை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளார ஹெட் டேகு மற்றும் பாடி டேக் அப்படின்ற முக்கியமான 2 எலமெண்ட் இருக்குது. நம்ம எழுதப்பட்ட எல்லாமே இந்த 2 எலமெண்ட்டுக்குள்ளே தான் இப்போ இருக்குது. அடுத்ததாக இப்போ நான் பாடி டேகை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், பாடி அப்படின்றதுக்குள்ளார இந்த டெக்ஸ்ட் மட்டும் இருக்குது இல்லையா. இப்போ இதை காப்பி பண்ணி நான் மீண்டும் பேஸ்ட் பண்ணுறேன். இதை மீண்டும் பேஸ்ட் பண்ணுறேன். மீண்டும் பேஸ்ட். இப்படி 3 முறை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போது இதை நான் சேவ் பண்ணுறேன். சேவ். பாருங்கள், இங்கே 3 முறை எனக்கு தெரியுது. ஆனால் நான் இங்கே அடுத்தடுத்த லைனில் கொடுத்துருந்தாலும் இங்கே ஒரே லைனில் தெரியுது. சரி, அடுத்தடுத்த லைனில் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இந்த டேகை போடணும். இந்த பிஆர் அப்படின்ற டேகை போட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், அடுத்த லைனுக்கு இது வந்துடும். பிஆர் அப்படின்னா பிரேக் அப்படின்னு பேர். இந்த லைன் பிரேக்கை நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். இதுக்கு க்ளோசிங் டேக்கு தேவையில்லை, ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்குது. பிஆர் அப்படின்ற டேக் போட்டோடனே பிரேக் ஆகி இந்த லைன் ஆனது கீழே வந்துடுச்சு. இந்த டேகை எல்லா லைனுக்கு கடைசியிலையும் போடுறேன். போட்டுட்டேன். இப்போ இதை சேவ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ தனித்தனி லைனாக எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேக் இருக்குது, ஹெட்டிங் டேக். H1 இங்கே காட்டுது பாருங்கள், H1ன்னு காட்டுது. நான் கிளிக் பண்ணுறேன். H1 வந்துடுச்சு. இந்த க்ளோசிங் டேகை எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணி கடைசியில் போடுறேன். இந்த லைனோட கடைசியில் இந்த க்ளோஸ் டேகை போட்டுட்டேன். இப்போது கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன். பாருங்கள்,
வெல்கம் ஆல் டு அவர் வெப்சைட் என்ற ஃபஸ்ட்டு லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்திருக்கு. இதுதான் ஹெட்டிங் 1 அப்படின்றது. ஹெட்டிங் கொடுக்குறோம், நம்மளுடைய டெக்ஸ்ட்டு சாதாரணமான டெக்ஸ்ட் இல்லாமல் இப்போ ஹெட்டிங் ஆகிடுச்சு. இது வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்து பெருசாக இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற நியூஸ்லாம் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, அதே போல் தான் இங்கே ஹெட்டிங் வந்து பெருசாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேக்லேயே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 2 அப்படின்னு இருக்குது. ஹெட்டிங் 2 கொடுக்கலாம் இந்த முறை. இந்த க்ளோசிங் டேக்கை கட் பண்ணி கடைசியில் போடுறேன், சேவ் கொடுக்குறேன், கண்ட்ரோல் எஸ். பாருங்கள், இது ஹெட்டிங் 2. ஹெட்டிங் 1 விட ஹெட்டிங் 2 ஆனது கொஞ்சம் சின்னதாக வந்திருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 5, இந்த ஹெட்டிங் 5 டேக்கையும் நான் கட் பண்ணி பின்னாடி போட்டு சேவ் பண்ணுறேன். பாருங்கள், இது ஹெட்டிங் 5. இது போல் இந்த டேக்கை நம்ம யூஸ் பண்ண முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாதான் எங்களுடைய வீடியோவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.